முன்றைய ஆட்சிகள் இருந்ததை விட எங்களுடைய காவலர் எண்ணிக்கை கூடத்தான் இருக்குது. இன்னும் புதிதாக நாங்கள் காவலர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு தான் இருக்கிறோம், பயிற்சி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். மக்கள் தொகையும் கூடுகிறது, காவலர் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக அவர்களுக்கு அழுத்தம் இருக்கக்கூடாது என்பதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு நாங்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களில் சாத்தான்குளம் வழக்கு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வந்து கடுமையான விமர்சனம் செஞ்சு எதுக்கிறதா சாத்தான்குளம் வழக்கு உதாரணமாக சொல்லியிருந்தோம். இப்போ அந்த உதாரணத்தை சொல்ல முடியாத கட்டத்துக்கு திமுக உள்ளாயிருக்காங்க. மூலமாக சாத்தான்குளத்தில் அப்பா மகன் 2 பேரையும் அடித்தே கொண்டு இருக்காங்க. அது வேறு விவகாரம், இந்த விவகாரம் வேறு. எனவே சாத்தான்குளம் பழனிசாமி என்பது என்றைக்குமே மறக்க முடியாத, மாற்ற முடியாத ஒன்று. இது திருப்புவனம் சம்பவம் என்பது தற்செயலாக நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணங்களை நாங்கள்